ஹாய் காய்ஸ், எனக்கு இந்த ஐடியா வந்துருக்குது. நான் இன்ஸ்டாகிராமில் சில ரீல்ஸ் பார்த்தேன். ஒரே 100 ரீல்ஸ் ரிப்பீட்டடாக அதே நான் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் இது நிறைய பிஸ்னஸ் இருக்கும்ல, நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்கும், சேல்ஸ் ஆகாது. ஷாப் ஓப்பனில் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் அவ்வளோ வரமாட்டாங்க. அப்படி அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்கல்ல, நிறைய செலவு பண்ணி காசு ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் வச்சுருப்பாங்க, ஓனரும் அங்கேருந்து பார்த்துப்பாரு. ஆனால் இத்தனை பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தில் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது என்னென்னா மார்க்கெட்டிங். அங்கே ஷாப் இருக்குது, அந்த ஷாப்பில் இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மார்க்கெட்டிங்கு நிறைய பேர் யாரும் பண்ணுறதில்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டிங் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் கூட ஆகாது. இந்த பிரச்சனையை இது பாகிஸ்தானில் ஒரு ஃபேமஸான ஒரு மாதிரி இருக்குது. இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது மூணுத்திலும் அவர் இதே தான். இந்த ஷாப்ஸ்க்கு, இந்த பிஸ்னஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்குது, சேல்ஸ் ஆகாத பிரச்சனை. அதை ரிமூவ் பண்ணிட்டு அது மார்க்கெட்டிங் இவர் பண்ணுறாரு. அந்த ஷாப்புக்கு, இந்த ஷாப்புக்கு, எந்த ஷாப்னாலும் சரி, இன்றைக்கி இது பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோன்னு அவர் வேறு லெவல் ஒன்று பண்ணுறாரு. எதுவுமே ஆன்லைன் மெத்தட் இல்லை. 99% அவர் பண்ணுறது ஆன்லைன் மெத்தட் இல்லை, ஒரு ஆஃப்லைனில். அதுதான் ஷாக்கிங். என்னடா ஆஃப்லைனில் இவ்வளோ நாளாக பண்ண முடியுமான்னு அப்போ தான் எனக்கு மைண்டு க்ளோ ஆச்சு. ஓகே, இத்தனை பண்ண முடியும் நம்மளால், நம்ம நினச்சா இத்தனை பண்ண முடியும், இத்தனை அவர் பண்ணி காட்டிருக்கிறாரு. அவர் வீடியோஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அவ்வளோ ஒரு ஓப்பனாக இருக்கும். இனியே பேசிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஜென்யூனாக இருக்கும். அவங்க பேசுகிறது, இவர் பண்ணுற வேலைங்க, ஒரு வீடியோஸில் இவர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இல்லை நடுவில்லாம் கொஞ்சம் ஃபன்னியெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது, வேறு லெவலில் இருக்கும். அப்படி கஸ்டமர்ஸ் வராங்க, அந்த ஷாப்ஸ்க்கெல்லாம் கஸ்டமர்ஸ் வராங்க இவர் பண்ணுற மார்க்கெட்டிங்னால. இதனால் இவருக்குன்னா பெனிஃபிட்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட் தானே? எனக்கு எதுவும் லாபம் இல்லாமல் நான் ஏன் இன்னொருத்தர் கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்கணும், இன்னொரு ஷாப்புக்கு நான் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா நான் ஏதோ ஒன்று சார்ஜ் பண்ணல, ரைட்? நான் ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் எந்த விஷயம் நான் பண்ணல. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு இது பண்ணுறதுனால எனக்கு எதுனா ப்ராஃபிட், எனக்கு ஏதோ ஒன்று வரணும்ல. இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா, ஒரு கஸ்டமர் மேலே எனக்கு இவ்வளோ சார்ஜ், அவங்க இவ்வளோ அவங்க இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு அதுலேருந்து இவ்வளோ வேணும்னு அவரு சார்ஜ் பண்ணுவார். கமிஷன் பேஸ்டு மாதிரி, ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. எனக்கு இந்த பிஸ்னஸ் நான் கொடுக்குற பிஸ்னஸ்லேருந்து எனக்கு 10% வேணும், 20% வேணும், 30% வேணும். ஒருத்தர்கிட்டனா ஒரு 50% கூட கேட்டிருக்கிறாரு. அந்த அப்படி பார்கெயின் பண்ணி 35 அந்த மாதிரிலாம் வந்திருக்குது, ரைட்? அண்ட் அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அதில் ஒரு வீடியோவில் ஒரு பைக் ஷோரூம் போகிறார். அவர் நிறைய பைக் இருக்குது. அவங்க ஓனர்கிட்ட போய் ஓனர் இல்லை, இன்னொரு ஆள் அந்த ஷாப் மெயின்டைன் பண்ணுறாங்க, மேனேஜர் மாதிரி. அவர்கிட்ட போய் பேசுகிறாரு, இது மாதிரி நான் சேல்ஸ் பண்ண வரேன், எவ்வளோ கொடுப்பீங்க என்னென்னாலாம் கேட்குறாரு. சரி, ஓகே, இவ்வளோ ஒரு வண்டி மேலே 3000 4000 அப்படி கொடுக்குறேன்னா ஒத்துக்குப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அவர் உடனே வெளியே போகிறாரு. யாரோ ஒருத்தர் ரேண்டமாக நடந்து போயின்னு இருக்கிறாங்க. அவர் கூட்டின்னு வந்து ஷாப்பில் இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் இருக்குது, எதுனா பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறது திறமை அவருக்கு ஜாஸ்தி இருக்குது. அந்த மாதிரி பேசி பைக் சேல் பண்ணிடுறாரு. பைக் சேல் ஆகிட்டு இவர் கமிஷன் இவருக்கு வந்தது அப்போ கொடுத்துட்றாங்க. அவர் சொன்ன அந்த பர்சன்டேஜ் 3000 4000 ஏதோ அமௌண்ட்டு அப்போ கொடுத்துட்டாரு. வாங்கின சரி, ஓகே, நான் போய்ட்டு வரேன்னு சொன்னப்போ பின்னாலேருந்து இந்த ஷாப்போட ஓனர், பிஸ்னஸ் ஹெட்டு, அந்த ஓனர் அவரு இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. ஒரே 5 நிமிஷத்தில் இத்தனை அந்த வண்டிங்க அது எத்தனை நாள் சேல் ஆகாதுச்சோ நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் அவர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கே சேல் ஆயிடுச்சு. அந்த வண்டி எவ்வளோ இருக்கும்? ஒரு 80,000 90,000 அப்படி இருக்கலாம், 1 lakh கூட இருக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் அது அவர் சேல் பண்ணி காமிச்சிட்டாருன்னா அவர் வேறு லெவலில். அந்த 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 மைண்ட் செட் அவர் பண்ண அந்த வேலை பிடிச்சி அந்த ஷாப்போட ஓனர் பின்னாலே தான் உட்காந்துக்கிறாரு. கூப்பிட்டாரு, இந்த மாதிரி வா டீல் பேசலான்னு. என் ஷாப்பில் நீ எந்த பைக்குனாலும் சரி, நீ சேல் பண்ணி கொடு, உனக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன், இல்லை பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் சரி, இவனா ஒன்று கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த வண்டி வேணுன்றாரு. அது வண்டி எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு நார்மலாக ஸ்ப்ளெண்டரு, 2 வீலர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, லைக் மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. எப்படின்னா, நம்ம பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி, ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக
ஸ்ப்ளெண்டர், மைலேஜ் ஜாஸ்தி கொடுக்குற வண்டிங்க. பார்க்கறதுக்கு லுக்காக இருக்காது, ஆனால் மைலேஜ் நல்லா கொடுக்கும். அந்த மாதிரி வண்டிங்கள்லாம் இருக்குது. கிராண்டான வண்டி புல்லட், ராயல் என்ஃபீல்டு, எஃப்ஜெட், அந்த மாதிரி கொஞ்சம் ராயலான வண்டிங்களும் இருக்குது. இவர் என்னன்னா அந்த வண்டி எனக்கு வேணும், அந்த ராயலாகிற வண்டி எனக்கு வேணும்ன்றார். ₹1 கூட இவர் கொடுக்கல. ஓகேவா, ₹1 கூட இவர் கொடுக்கல, ஆனால் அந்த வண்டி எனக்கு வேணும்ன்றார். அதுக்கு ஓனர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த வண்டி வேணாம் இந்த வண்டி எடுத்துக்கோ, அந்த வண்டி வேணாம் இந்த வண்டி எடுத்துக்கோன்றார். அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு செகண்ட் தான் எனக்கு யோசிக்கவே தெரியல. என்னடா இது, நம்ம வண்டி வாங்கணும்னா இத்தனை நாள் கஷ்டப்படணும், எத்தனை மாதம் நம்ம காசு சேர்த்து வைக்கணும், அது இஎம்ஐ கட்டணும்னா நம்மளுக்கு தான் நான் பிரச்சனை இருக்கும். இத்தனை இருக்கும்போது ஜஸ்ட் இப்படின்றதுக்குள்ள மொத்தம் முடிச்சுட்டு ஓனரே அவருக்கு வண்டி கொடுக்குற அவ்வளோ ஆயிடுச்சு. அப்போ ஒரு மைண்டு எவ்வளோ ஷார்ப்பாக வச்சுன்னு இருப்பார். அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அது டெக்னிக்ஸ்னால் A to Z பக்காவான ஆள். அந்த விஷயம் நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அந்த ஸ்டோரிக்கு வரேன். அந்த பைக் எனக்கு வேணும், அந்த ராயல் என்ஃபீல்டு மாதிரி கிராண்டான லுக்காக இருக்கிற பைக் வேணும்னு சொன்னார். சரி வேணானா விடுங்க, பரவாயில்ல விட்டோன்னு ஏந்துடுறாரு. சரி வேணாம், அந்த பைக் குத்தா கொடுங்க, இந்த பைக் எனக்கு வேணாம், அது குத்தா ஓகே டீல், ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் இல்லை, அது கொடுக்க முடியாது, ஒன்று நான் இது எடுத்துக்கோன்னாங்க. அதனால ஒரு வானான்னு சொல்லிட்டு ஏந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. இன்னொரு ஆள் வர்றாரு. அவர் அப்போ பார்த்து சொல்கிறாரு, ஃபஸ்ட் வெயிட் பண்ணு, இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஓகே, இவர் நல்லா சேல் பண்ணுறாரு, நல்ல பைக்ஸ் இவர்கிட்ட இருக்குது, நல்ல செல்லிங் ஸ்கில்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, இவர் விடக்கூடாது, இவர் வச்சிங்கன்னா நம்மளுக்கு தான் ப்ராஃபிட், நம்ம ஷாப் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுதுன்னு பேசி அங்கே என்ன பண்ணாங்க, அந்த பைக்கை அவர் கொடுத்தாங்க. அந்த பெரிய பைக், அந்த கிராண்டான பைக்கே அவர் கொடுத்தாங்க. அவர் எடுத்து ஜம்முன்னு வீட்டுக்கு போகிறாரு. நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அந்த வண்டியிலே அந்த வண்டி வச்சுன்னுக்கிறாங்க. அவர் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இதெல்லாம் இத்தனை விஷயம் நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அது நம்ம பண்ண முடியும், நம்பி பண்ணலாம், கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆக முடியும். எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு இந்த ஆள் ஸ்டோரி, இது பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து அதை நானும் எடுத்து பண்ணலாம்னு இருக்கேன். அதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நானும் மார்க்கெட்டிங், ஷாப்ஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது, கமிஷன் பேஸ் இல்லை பர்சன்டேஜ் பேஸ் இந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.